ஹாய் டியூட்ஸ். திருப்பதி லட்டில் விலங்கோடைய மாமிசம், அதாவது விலங்கோடைய கொழுப்பு, அது மீனாக இருக்கலாம், பன்றியாக இருக்கலாம், இல்லை மாடு, இந்த மாதிரி 3 விலங்கோட கொழுப்பு கலந்துருன்னு சொல்லிட்டு ஒரு 2 வீக்ஸாக திருப்பதி லட்டு விஷயம் தான். இப்போ எங்கே திரும்பினாலும் திருப்பதி லட்டு, திருப்பதி லட்டு, திருப்பதி லட்டு, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இந்த திருப்பதி லட்டை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் 3 முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திருப்பதி லட்டை வச்சு சர்ச்சையாக மேக் பண்ணி கொண்டு இருக்காங்க. அதுவும் யாரை வச்சுன்னா பெரிய பெரிய சினிமா செலிப்ரிட்டிஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய ஒரு யூடியூப் சேனல், தமிழில் இருக்க ஒரு யூடியூப் சேனலுக்கே பாலிட்டிக் பவர், அதாவது பாலிடிக்ஸ் ப்ரெஷர் கொடுத்து ஒரு வீடியோ டெலிட் பண்ண வச்சுருக்காங்கன்னா அப்போ அதுக்கு பின்னாடி பெரிய பாலிடிக்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ திருப்பதி லட்டு விவகாரம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, திருப்பதி லட்டில் மாட்டோட கொழுப்பு, அதுக்கப்புறம் பன்றியோட கொழுப்பு, அதுக்கப்புறம் மீனோட கொழுப்பெல்லாம் கலந்து, அதாவது திருப்பதி லட்டை தயாரிக்கணும்னா நெய் மெயினாக தேவைப்படுது. திருப்பதி லட்டு எங்கே தயாரிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, திருப்பதியோட தேவஸ்தானம் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் தயாரிப்பாங்க. வெளியிலேருந்து திருப்பதி லட்டு எங்கேயுமே தயாரிக்க மாட்டாங்க, உள்ளாரே தான் தயாரிப்பாங்க. ஸோ இப்போ அதில் கலந்து அவங்களுக்கு தெரியாதா? இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். அதாவது இந்த திருப்பதி லட்டில் இந்த மாதிரி மாமிசத்தை கலக்கிறேன்னு சொல்லிட்டு யார் ஃபஸ்ட்டு அந்த திருப்பதி லட்டை தயாரிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ள ஐயருங்கள் தான். சரிங்களா? வேறு யாருமே திருப்பதி லட்டை தொட்டு கூட தயாரிக்க மாட்டாங்க. அங்கே இருக்க தேவஸ்தான ரீதியாகவே அவங்களே இப்போ இதை எடுத்து ஆள் எடுத்து அவங்களே திருப்பதி லட்டை தயாரித்து அவங்களே சேல் பண்ணுறது தான் வழக்கம். இது வெளியாள்கள் யாரும் உள்ளார இந்த மாமிசத்தை கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% கிடையவே கிடையாது. அங்கே உள்ள ஆளுங்கள் தான் அந்த திருப்பதி லட்டை தயாரிக்கிறாங்க. அப்போ நம்ம திருப்பதி லட்டில் மாமிசம் கலந்துருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனடியாக அங்கே நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்காமல் நாம் கோயிலை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது திருப்பதி தேவஸ்தானத்தை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நடவடிக்கை எடுக்காமலே. இதுக்கு அந்த நாட்டு அந்த மாநில அரசும் இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் திருப்பதியில் தீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு விரதம் எடுக்கிறதா இருக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறாங்க. இப்படி சுத்தம் பண்ணதுன்னா அந்த மாமிசம் போயிருமா? ஆக்சுவலாக இனிமேட்டுக்கு அந்த தப்பு நடக்காதுன்னு வச்சுக்கோங்க. பட் இதுக்கு முன்னாடி தப்பு நடந்ததுக்கு நீங்கள் விசாரித்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா தான் இனிமேட்டுக்கு வேறு எதுவுமே நடக்காது. தண்டனை கொடுக்காம நீங்கள் தோசை கழிச்சா கடவுளை கழிச்சிருவாரா? தோசத்தை கழிச்சிருவாரா? அப்புறம் அந்த மாமிசத்தில் ஈடுபட்ட அந்த தீட்டெல்லாம் நமக்கு போயிருமா? இது நமக்கு ஒரு கேட்கவே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் நடுறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஆந்திராவோட டெப்யூட்டி சிஎம், அதாவது முதலமைச்சர் கீழே துணை முதலமைச்சராக இருப்பார்ல, ஸோ இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆந்திராவோட சூப்பர் ஸ்டார் பவன் கல்யாண். இப்போ ரீசெண்டாக இதானதில்ல. ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா, அவர் ஒரு 14 நாளில் விரதம் விட்டுருக்காரு. சரிங்களா? எதுக்கு? இந்த தீட்டு போகணும்னு சொல்லிட்டு 14 நாட்கள் விரதம் விட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக்சுவலாக கார்த்தி கான்ட்ரவர்சி என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம ஆக்டர் கார்த்தி இருக்கார்ல, அவர் மெய்யழகன்ற ஒரு மூவி இப்போ ரிலீஸ் ஆக போதே, அந்த மூவியோட ப்ரொமோஷனுக்கு அவர் எங்கே போயிருந்திருக்காரு? ஆந்திராவுக்கு போயிருந்திருக்காரு. ஆக்சுவலாக வழக்கம், எல்லா ஊருக்கும் போகிறது வழக்கம். ஏன்னா மூவி ஓடினா தான் இவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், இவங்களுக்கு சம்பளம் தர முடியும். அந்த மாதிரி ஆங்கர் இவருக்கும் இந்த கான்ட்ரவர்சியும் சம்மந்தமே இருக்காது. பட் நம்ம தமிழ் பீப்புள்ஸ் எல்லாமே கார்த்தியை திட்டிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பவன் கல்யாணே திட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கர் இருக்கார்ல, அவங்க கேட்டிருப்பாங்க திருப்பதி லட்டை பற்றி ஒரு சில விஷயத்தை யார் கார்த்திக்கிட்ட அந்த ஆங்கர் கேட்டிருப்பாங்க. பட் கார்த்தி இதை தட்டி கழிச்சிருவார். இதை இக்னோர் பண்ணியிருந்திருப்பார். என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, லட்டு இங்கே சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சிரிச்சுக்கிட்டே இதை ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா காமெடித்தனமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்திருப்பாங்க. இதை பார்த்துட்டு பவன் கல்யாண் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா, அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும், இவரும் டேக் இட் ஈஸியாக பொருந்திருக்கணும். அவர் திருப்பதி லட்டை வச்சு இந்த மாதிரி கிண்டல் பண்ணக்கூடாது, அது பெரிய ஹீரோவாக இருந்தாலும் இந்த மாதிரி கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கு கார்த்தி இருக்கார்ல, ஸோ அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவர் தான் எதுவுமே பண்ணலையே. ஆக்சுவலாக கார்த்தி என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, திருப்பதி லட்டை பற்றி இங்கே பேசுறதுக்கு டைம் இல்லை, இது சென்சிட்டிவான டாபிக், இதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதாவது லட்டுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு, தவிர திருப்பதி லட்டுன்னு அவர் மென்ஷன் பண்ணல. இதை பவன் கல்யாண் ஒரு இதாக மாற்றிட்டாரோ, இது பெரிய கான்ட்ரவர்சியாக மாற்றிட்டாரோ. பவன் கல்யாண் தான் இது பெரிய பெரிய கான்ட்ரவர்சியாக மாற்றிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு தாட். உங்களுக்கு என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு கான்ட்ரவர்சி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் இருக்கார்ல, ஸோ அவரும் பின்னாடி ஒரு கான்ட்ரவர்சி. என்ன கான்ட்ரவர்சினா, அவர் ஜஸ்ட் பவன் கல்யாண்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு, இது மாதிரி நடந்துருச்சு, ஸோ இதுக்கு யார் இது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ட்விட்டரில் ஒரு ட்விட் பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்ம பவன் கல்யாண் இருக்கார்ல, ஸோ அவர் என்ன பண்ணியிருந்துக்கணும், டீசெண்டாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கணும். அவர் அங்கே போயிட்டு தப்பாக அதை அதாவது பிரகாஷ் ராஜ் சொன்னதை இவர் தப்பாக எடுத்துக்கிட்டு சனாதானத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார்.
ஆக்சுவலாக இங்கே சனாதானத்துக்கும் அவருக்கு சொன்னதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. பிரகாஷ்ராஜ் சொன்னது அவர் என்ன சொன்னார்னா, சீக்கிரமாக கண்டுபிடிங்க அப்படின்னு தான் சொன்னார். அதுக்கு ரிட்டன் பிரகாஷ்ராஜ் வந்து ஷூட்டிங்கில் இருந்துக்கிட்டே ஒரு வீடியோ மூலிமா நான் வந்து உங்களை நேரில் மீட் பண்ணக்குள்ளே வந்து நான் நிறைய விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், இது வந்து இங்கே தவறாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே ஒரு லட்டு தான், அந்த லட்டை வச்சு இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து கான்ட்ரவர்சியை உருவாக்க முடியுமா அப்படின்றத இவங்க கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஃபைனலாக பரிதாபங்கள் சேனல் நீங்கள் வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி, நேற்று இல்லை, ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து லட்டு பாவாங்கன்னு ஒரு வீடியோ வந்து போட்டாங்க. போட்ட ஒரு 5 to 6 ஹவர்ஸ்லேயே வந்து அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அதாவது பரிதாபங்களோட ஸ்டுடியோவில் வந்து அவங்க தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நாங்கள் வந்து ஜஸ்ட் வந்து காமெடியாக தான் நாங்கள் எடுத்தோம். பட் வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து அதாவது ரொம்ப வந்து காயம் ஏற்படுத்திருக்கிறதுனால நாங்கள் அந்த வீடியோவை வந்து நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஜ். பரிதாபங்கள் வந்து யாரையுமே வந்து புண்படுத்த மாட்டாங்க. யாரும் வந்து அவங்க வீடியோஸ் கீழே நீ போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். அதாவது ஜாலியாக இருக்கும், காமெடியாக இருக்கும், எந்த ஒரு இதில் லேக் ஆகாது. 15 நிமிடம் நீங்கள் வந்து சிரிக்கணும்னா அவங்க வீடியோ பார்க்கலாம். அப்படியேப்பட்ட வீடியோவில் யார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் நீங்களே சொல்லுங்கள். பின்னாடி இதுக்கு பின்னாடி வந்து பாலிடிக்ஸ் இருந்திருக்கு. அதனால தான் அந்த வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போட்டாங்க. அந்த வீடியோ வந்து டிலீட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த பரிதாபங்கள் அந்த லட்டு வீடியோ டிலீட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப் எங்கே பார்த்தாலுமே அந்த லட்டு வீடியோ தான் இருக்குது. அதாவது அவங்களோட அஃபிஷியல் பேஜ்லேருந்து வந்து எடுத்துட்டாங்க. பட் மற்றவங்களாம் இருப்பாங்களே, இப்போ என்னை மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா சோஷியல் மீடியாவில் அதை அப்லோட் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ 15 நிமிஷம் கூட அப்படியே வந்து வெவ்வேறு இதில் வந்து யூடியூபாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், எல்லா வெவ்வேறு எந்த சோஷியல் மீடியா இருக்கோ எல்லா சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டாங்க. அவங்க டீசெண்டாக அந்த வீடியோ வச்சுருந்தா அந்த ஒரே ஒரு சேனலில் மட்டும்தான் இருக்கும். இப்போ எல்லாருமே அந்த வீடியோ பார்க்குறதா ஆகிடுச்சு. ஸோ ஒரு பெரிய சேனல், ஒரு பெரிய யூடியூப் சேனல், தமிழ்நாட்டில் இருக்க பெரிய யூடியூப் சேனலில் பரிதாபங்கள் ஒரு மிகப்பெரிய சேனல், அந்த சேனலுக்கே வந்து பாலிடிக்ஸ் ப்ரெஷர்னால ஒரு வீடியோ வந்து டெலீட் பண்ண வச்சுருக்காங்கன்னா பின்னாடி எவ்வளோ பாலிடிக்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே உண்மை. அதாவது அந்த வீடியோ நீங்கள் இப்போ அந்த வீடியோ வந்து இப்போ கூட யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே வந்து 100% வந்து உண்மை. அதனால் வந்து டெலீட் பண்ணி தூக்கி போட்டுட்டாங்களோ இப்படி தான் வந்து எனக்கு தெரியுது. இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம பார்க்க உள்ள ஒரு லட்டில் வந்து நீங்கள் வந்து மாமிசத்தை கலந்துட்டீங்க. கலந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அது யார் கலந்தான்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து விசாரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க கண்டுபிடிச்சவங்க மேலே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தா தான் இனிமேட்டுக்கு அது நடக்காது. தண்டனை கொடுக்காம நீங்கள் வந்து கோயிலை சுத்தம் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதோ விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, விரதம் இருக்கிறதா இருக்கலாம். விரதம் இருந்தால் திரும்பி இந்த விஷயம் நடக்காது இனிமேட்டுக்கு. பட் ஒருவேளை திரும்பி இந்த மாதிரி விஷயம் நடந்ததுன்னா, திரும்பி இந்த மாதிரி நீங்கள் வந்து கோயிலை வந்து சுத்தம் பண்ணுறது, இல்லை வந்து கோயில் மேலே இது பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்களா? ஸோ கொஞ்சமாவது வந்து லாஜிக்கோட திங்க் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரியும். ஜஸ்ட் ஒரு லட்டில் வந்து மாமிசத்தை கலந்துட்டாங்க. அது வந்து யாரு கலந்தாலும் நமக்கு கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்காம நம்ம கண்டுபிடிக்கிறத விட்டுவிட்டு நம்ம மற்ற எல்லா விஷயத்திலும் நம்ம வந்து மூக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கோம். அது வந்து ஒருத்தர் வந்து பேசுறதுனால, அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வீடியோ போடுறதுனால, அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணாமனா இதை பற்றி நம்ம பேசாமல் இருப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு யாரு வந்து அங்கே வந்து தப்பு பண்ணியிருப்பான்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஒருவேளை எப்படி இருக்குமோ, என்னோட மைண்ட் செட்டில் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அங்கே வந்து திருப்பதி லட்டு தயாரிக்கிறது எல்லாருமே வந்து ஐயருங்க, அதாவது பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான். வேற யாருமே வெளியே இருந்து உள்ள வந்து லட்டு வந்து தயாரிக்க வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை பிராமண சமுதாயத்துல இருந்து இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சோ, அவங்க மேல வந்து கேஸ் போடக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கம்முன்னு இருக்கீங்க. இதே வேற ஏதாவது சமுதாயத்திலிருந்து வந்தவங்கன்னா தான் உடனடியாக நீங்க கேஸ் போட்டிருக்கீங்க. அது எந்த இதாக நடக்கலாம். ஒருவேளை பிராமணர் சமுதாயத்துல இருக்கிறதுனால மட்டும்தான் நீங்க வந்து இப்படி பண்றீங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு மைண்ட்ல வந்து ஒரு கேள்வி எழும்புது. ஸோ இங்கே வந்து நான் வந்து எந்த ஒரு சமுதாயத்தையும் நான் இது பண்ணல. ஜஸ்ட் வந்து நான் சொன்னேன். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு வந்து ஆமாப்பா அப்படிதான் தோணுதுப்பான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஒப்பீனியன்றதை. இது கன்க்ளூஷன் வந்து நீங்கள் ஒழுங்காக கண்டுபிடிச்சா மட்டும்தான் கன்க்ளூஷன். இல்லைன்னு வச்சோங்களேன், இது வந்து இப்போ நான் வந்து பேசுகிறேன், இப்போ இந்த வீடியோ கூட நீங்கள் வந்து தூக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வேறு யாரும் இந்த வீடியோ பேசுவாங்க, அந்த வீடியோ கூட நீங்கள் தூக்கலாம். வீடியோ தூக்குறதுனால எந்த ஒரு விஷயமும் நடக்காது, எந்த ஒரு விஷயமும் மாறாது. ஃபஸ்ட்டு தப்பு பண்ணவங்களுக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தா தான் இனிமேலுக்கு அந்த தப்பு நடக்காது. இதுதான் வந்து ரியாலிட்டி. நிறைய பேர் வந்து யூடியூப்ல வந்து நிறைய இந்த லட்டை பற்றி வீடியோ போட்டாங்க. எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம், பாலிடிக்ஸை பற்றி நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, ஆனால் அந்த யாருக்கு தப்பு பண்ணான்னு கண்டுபிடிக்காம நீங்கள் மற்றது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. யாராவது இந்த லட்டை பற்றி பேசினா அவங்கள வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் தான் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அதுவும் சோஷியல் மீடியா போனாலே வந்து பவன் கல்யாண் இருக்கார்ல, ஸோ அவர் மேலே நிறைய பேர் வந்து கோவமாக தான் இருக்காங்க. அதுவும் அவங்க மாநிலத்தில் இருக்கவங்களே வந்து பவன் கல்யாண் மேலே கோவமாக இருக்காங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக இந்த கார்த்தி விஷயத்தில்
கார்த்தி மேலே நிறைய பேர் கோவமாக இருக்கிறாங்களோ இல்லையோ, பவன் கல்யாண் மேலே அதிகமாக கோவப்படுறாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ரீசன். ஃபஸ்ட்டு லட்டில் வந்து யார் வந்து மாமிசத்தை கலந்தாங்க, மாமிசத்தோட கொழுப்பை கலந்தாங்கன்றது கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்றதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. சாமானிய மனிதர்கள் எல்லாருமே வந்து இதை பற்றி தான் சொல்கிறாங்க. அந்த லட்டு விவகாரத்தை விட்டுட்டாங்க. இந்த கார்த்தி பேசுனது எதுவுமே விட்டுட்டாங்க. மாமிசத்தை ஃபஸ்ட்டு யார் கலந்தாலும் கண்டுபிடிங்க. அதை விட்டுட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து இது பண்ண வேணாம் அப்படின்றதான் கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கு. இன்சிடென்ட் வந்து சொல்லக்குள்ள இதை வந்து யார் சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஆந்திராவோட முதலமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னா, முன்ன வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தார். இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு மாறினார். இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் வந்ததில் அவரு வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டாரு. யார் மேலே? இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்க ஜெகன்மோகன் ரெட்டி மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க. அப்பயே வந்து இது வந்து அரசியல் ஆயிடுச்சு. எப்போ வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு தனி மனிதன்கிட்ட இருந்து ஒரு அரசியலாக மாறுதோ, அப்போ அந்த விஷயத்துக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேள்வி எழும்புது. ஆக்சுவலாக இப்போ அது வந்து அரசியலாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நேரம் வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து தீர்ப்பு வழங்கியிருப்பீங்க. யார் வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு பின்னாடி வந்து அரசியல் இருக்கிறதுனால, பாலிடிக்ஸ் வந்து மெயினாக வந்து இருந்ததுனால, இன்னும் அந்த விஷயத்தை பற்றி இன்னும் நம்ம கண்டுபிடிக்க முடியலையோ. அது இவ்வளோ தூரம் நம்ம வந்து பேசுகிறோம். இவ்வளோ தூரம் வந்து தப்பாக லட்டை பற்றி பேசுனாலே நம்ம வந்து தப்பாக பேசுகிறோம். அதை தப்பாக பேசுகிறவங்களும் இது பண்ணுறோம். ஆனால் யார் அதை பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கூட திங்க் பண்ண மாட்டோமே. இப்படி நம்ம திங்க் பண்ணாமல் இருந்ததுனால தான் வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல. திங்க் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி வந்து அவங்கள தண்டனை கொடுத்துருந்தா இனிமேட்டுக்கு இந்த விஷயம் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ மெயினாக வந்து பின்னாடி வந்து பாலிடிக்ஸ் வந்து கேம். பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால வந்து இது வந்து கண்டுபிடிக்க, அதாவது யார் வந்து தப்பு செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாலுமே வந்து வெளியே வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது வந்து உண்மையாக இருந்ததுன்னா கீழே தயவு செஞ்சு கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த விஷயம், இப்போ நான் சொன்ன விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 3 பேர் பண்ணது கரெக்டாக, அதாவது பவன் கல்யாண் பண்ணுறது கரெக்டாக, இல்லை வந்து நம்ம கார்த்தி வந்து மேலே தப்பு இல்லையா? அதுக்கப்புறம் இந்த பிரகாஷ்ராஜ் வந்து ஜஸ்ட் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் இந்த பரிதாபங்கள் வீடியோ டெலீட் பண்ணது எல்லாத்துக்கும் பின்னாடியே வந்து பாலிடிக்ஸ் இருக்கா இல்லையான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பாலிடிக்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு நார்மலைஸாக இந்த லட்டு பற்றி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து யார் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான கண்டனோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, டாடா.